தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக வெறும் 1748 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ததற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில் 2 வாரங்களாக போராடி வரும் தமிழக விவசாயிகள் வறட்சி நிவாரண நிதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டு பெறலாம். ஹனிகுமார், இன்று விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? தற்பொழுது அவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? மணிமாறன், வறட்சி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வருத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக டெல்லி ஜந்தர் மந்திலே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் அவருடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றைக்கு நிறைய நிர்வாணமாக இந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ், விஷால் மற்றும் பசங்க திரைப்படத்தினுடைய இயக்குநர் பாண்டியராஜன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது அவருடைய குறைகளையும் கேட்டு வருகிறார்கள். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் விவசாயிகளின் நிலையை அவர்களுக்கு தற்போது விலக்கி எடுத்துரைத்து வருகிறார். தாங்கள் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டம், தங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் தற்போது பிரகாஷ் ராஜ் மற்றும் விஷால் ஆகியோரிடம் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களும் அவர்களை சந்தித்து தற்போது அவருடைய குறைகளை கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக வறட்சி நிவாரணமாக தமிழக அரசு 39,545 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் நேற்றைக்கு மத்திய அரசு வறட்சி நிவாரணமாக தமிழகத்திற்கு 1,748 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியது. இது தங்களுக்கு போதாது, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற செயல். இது நிச்சயமாக மழைக்கும் மடுவுக்குமான ஒரு தேசம். இதை எங்களால் ஏற்க முடியாது. நிச்சயமாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்படி தள்ளுபடி செய்தால் மட்டுமே தங்களுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதே விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து திரைப்பட நடிகர்கள் விஷால் மற்றும் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனிகுமார், ஒட்டுமொத்தமாகவே இங்கே மத்திய குழு வந்து ஆய்வு செய்த பிறகு 2096 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று கூறியும் கூட அந்த தொகையையும் கொடுக்காமல் அதைவிட குறைவாக 1748 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்களை விவசாயிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் குறைவான தொகையை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் ஏற்கனவே இந்த கோரிக்கை தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதே போல மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி மற்றும் பிரதமரை அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், பிரதமரை அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல அந்த மத்திய குழு 2098 கோடி ரூபாய் பரிந்துரை செய்ததால் இந்த மத்திய குழுவினுடைய பரிந்துரை மட்டுமே. அதன் மீது வழக்கமாக எப்போதுமே அந்த அமைச்சரவையினுடைய இன்டர் மினிஸ்டரியல் கமிட்டி என்கிற ஒரு கமிட்டி இருக்கிறது. அதாவது சப் கமிட்டி ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்று சொல்வார்கள். அந்த துணைக்குழு அதன் மீது சில ஆய்வு செய்து சில பரிந்துரைகளை வழங்கும். எனவே அந்த சப் கமிட்டி கொடுத்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக 1748 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். அனிகுமார், ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு வறட்சி நிவாரணமாக கேட்ட தொகையில் 20ல் 1 பங்கு கூட மத்திய அரசு ஒதுக்கவில்லை. இந்த நிலையில் மத்திய அமைச்சர்கள் இது குறித்து என்ன சொன்னார்கள்? அங்கு யாரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? இது குறித்து அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? நிச்சயமாக பல்வேறு தரவுகளுடைய அடிப்படையில் தான் மத்திய அரசு வறட்சி நிவாரணங்களை அளிக்கிறது. குறிப்பாக பல்வேறு விதமான நிலங்கள் இருக்கிறது, பாசன நிலங்கள் இருக்கிறது, ஆற்று பாசனம், ஆறு, அதை நம்பி இருக்கக்கூடிய இந்த பாசனங்கள், மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலங்கள். இந்த நிலங்கள்லாம் எத்தனை ஏக்கர் அளவுக்கு இருக்கிறது, பயிர்கள் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது, குறிப்பாக 33% அளவிற்கு மேல் எத்தனை ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்படைந்திருக்கிறது, அதில் குறிப்பாக எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த மானியம் என்பது தேவைப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்துதான் இந்த நிவாரணமானது அளிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் விரை, உரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு மானியம், அதே போல குடிநீர் விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காகவும் இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பதுதான் மத்திய அரசு வட்டாரங்கள் சொல்கின்ற ஒரு கருத்தாக வந்திருக்கிறது. இருந்தாலும் இது குறித்து தமிழக அமைச்சர்கள் தரப்பில் எந்த விளக்கமும் தெரிவிக்கப்படவில்லை. இது தமிழகத்தை வஞ்சிக்கின்ற செயல் என்பதே அவருடைய கருத்தாக வந்திருக்கிறது. தொடர்ந்து தற்போது நடிகர் பிரகாஷ் ராஜ் மற்றும் விஷால் ஆகியோரிடம் விவசாயிகள் தங்களுடைய குறைகளை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்து சதீஷன் இந்த பையனுக்கு வந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்து சாப்பாடெல்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க. எல்லாமே இந்த உங்க அம்மா அந்த மல்லிகான்னு ஒருத்தருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து தான் பண்ணி கொடுத்தாங்க.
அதுக்கு தான் இப்போ 11 நாளாக தொடர்ந்து அவர்கள் விவசாயிகளை சந்தித்து தங்களுடைய குறைகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த காட்சி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தாங்கள் 9 நாட்களாக நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டங்கள், தாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், தங்களுக்கு மற்றவர்கள் செய்த உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் நடிகர்களிடம் தெரிவித்து வருகிறார்கள். மணிமாறன். அனிகுமார், திரைப்பிரபலங்கள் விவசாயிகளை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டு பெற்றாலும் கூட அது அவர்களுக்கு ஆறுதலாகத்தான் இருக்குமே தவிர எந்த விதமான முடிவு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏற்கனவே மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களை கோரிக்கைகளை கேட்டு பெற்றார்கள். ஆனாலும் கூட இதற்கு இப்பொழுது வரை ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை. இது குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்வது என்பது வறட்சி நிவாரணமாக 40,000 கோடி ரூபாய் நாங்கள் கேட்டோம். ஆனால் ஆந்திரா வறட்சி நிவாரணமாக 2,000 கோடி ரூபாய் மட்டுமே கேட்டதில்லை. அதற்கு வறட்சி நிவாரணமாக 518 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 4 1 பங்கு. ஆனால் தமிழகம் 40,000 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் 20,000 கோடி ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை. வெறும் 2,000 கோடி ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் 4% மட்டுமே. இது நிச்சயமாக தமிழகத்தை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது என்பதை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பெற்ற கடன்களை வசூலிப்பதற்கு மிக கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அவர்கள் தவறான வார்த்தைகளை அவர்கள் பேசுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பெற்ற கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கையை மத்திய நிதியமைச்சர் எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கருத்தாக வந்திருக்கிறது. இது தொடர்பாக நிதியமைச்சரை அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது நிதியமைச்சர் அவர்களுக்கு உறுதி கொடுக்கின்ற போது இது தொடர்பாக நாங்கள் மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகளையும் வங்கி அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு இந்த கடனை வசூலிப்பதில் மிக கடுமையான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாங்கள் பேசுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அவர்கள் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு வருகிறார்கள். நம்ம அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனிகுமார், தமிழக அரசு 39,565 கோடியை கேட்டது வறட்சி நிவாரணமாக. ஆனாலும் கூட இந்த தொகையை ஒதுக்கவில்லை என்றாலும் கூட மத்திய குழு இங்கு வந்து ஆய்வு செய்து முடித்த பிறகு 2,096 கோடியை ஒதுக்கலாம் என்று கூறியிருந்தது. அந்த தொகையை கூட மத்திய அரசு ஒதுக்காமைக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? நிவாரணமாக வழங்கலாம் என பரிந்துரை செய்வார்கள். இருந்தாலும் மத்திய அமைச்சரவை அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரண அறிவிக்கப்படும். இதுதான் வழக்கமான ஒரு நடைமுறை. தமிழகம் என்றல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், புயல் நிவாரணமாக இருக்கட்டும், புயல் காற்று நிவாரணமாக இருக்கட்டும், NDRF நிதி ஒதுக்கின்ற போது வழக்கமாக அவர்கள் கடைபிடிக்கின்ற நடைமுறை இதுவாக. டெல்லியில் தமிழக விவசாயிகள் 2 வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளை திரைப்பிரபலங்கள் நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை வழங்கியிருக்கு அனிகுமார். தற்போது அங்க என்ன நிலவரம் இருக்கிறது, அதனை விளக்கமாக பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து விவசாயிகள் அவர்களிடம் தாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கடந்த 9 நாட்களாக அவர்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டங்கள், தங்களுடைய விவசாயம் எந்த அளவுக்கு பால்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், குறிப்பாக தாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கரும்புகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை, கரும்பு ஆலை உரிமையாளர்கள் கரும்புகளை வெட்டி கொடுக்கின்ற போது அதற்கு உரிய தொகையை கொடுப்பதில்லை, தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்து தாங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவருடன் குறைகளாக தெரிவித்து வருகிறார்கள். நடிகர்கள் சந்திப்பதால் எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு விடாது என்றாலும் கூட ஒரு ஆறுதல் அடிப்படையில், ஒரு கருணை அடிப்படையில் தற்போது அவர்களிடம் தங்களுடைய மனக்குமலை வெளிப்படுத்துகின்ற விதமாக தங்களுடைய குறைகளை அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அவருடைய குறைகளை நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஷால் உள்ளிட்டோர், அதே போல இயக்குநர் பாண்டியராஜ் உள்ளிட்டோரும் அவர்கள் தங்களுடைய அவரிடம் குறைகளை கேட்டு வருகிறார்கள். ஹனிகுமார், நிச்சயமாக திரைப்பிரபலங்கள் படப்பிடிப்பை விட்டு தங்களை வந்து பார்ப்பது அவர்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கும் என்றே நம்பலாம். இந்த நேரத்தில் திரைப்பிரபலங்கள் விவசாயிகளிடம் என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், என்னென்னவெல்லாம் தங்கள் தரப்பில் என்னவெல்லாம் செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள்? நிச்சயமாக கடந்த 12 நாட்களாக தாங்கள் இங்கே நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டங்கள், தங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள், இங்கே தங்களுக்கு என்ன விதமான உதவிகள் கிடைக்கிறது, அதே போல
தங்களுக்கு இங்கே என்ன விதமான உதவிகள் கிடைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தங்களை யார் யாரையெல்லாம் வந்து பார்த்தார்கள், அதே போல இவர்கள் யாரை சந்தித்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அவர்கள் நடிகர்களிடம் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அனிகுமார், திரை பிரபலங்கள் எவ்வளவு பேர் அங்கே வந்திருக்கிறார்கள்? எவ்வளவு நேரமாக விவசாயிகளை சந்தித்து வருகிறார்கள்? நடிகர்கள் விஷாஜ், அதே போல இயக்குனர் பாண்டியராஜ் மற்றும் உள்ளிட்ட பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல பிரகாஷ் ராஜும் இங்கே வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த சந்திப்பானது தற்போது நீடித்து வருகிறது. அவர்கள் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து அவர்கள் பேச இருக்கிறார்கள். அனிகுமார், விவசாயிகள் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களிடம் வந்து கோரிக்கைகளை கேட்டு பெற்றார். அது மட்டுமின்றி அதன் தொடர்ச்சியாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் விவசாயிகளை சந்தித்து பேசினார். உங்கள் குறைகள் முற்றாக தீர்க்கப்படும் என்று கூறினார். நாங்க கேள்விப்பட்டு வந்து 11 நாளா வந்து இவங்க திண்டாடி இருக்கிறது இது ஏதோ புதுமையான ஒரு விஷயம் இல்லை. காலாகாலமா இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க கேட்கறது நான் ஒரு முக்கியமான இஷ்யூ, முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். படிக்கிற மக்களுக்கும் தெரியும், படிக்காத மக்களுக்கும் தெரியும், பாமர மக்களுக்கும் தெரியும். ஒரு விவசாயியோட கடன், ஒரு விவசாயி அந்த கடனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அதுக்குதான் அவங்க அப்பப்போ குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க, விவாதம் நடக்குது. ஆனா அதுக்கான தீர்வு காணாம இருக்கு. இவங்க கஷ்டப்படுறது ஒரு வீடியோ எங்களுக்கு வந்தது முந்தா நேத்து. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே சத்தியமா அந்த பேட்டி கொடுக்கறது நாங்க இங்க வரலங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு, இவங்களோட கஷ்டங்கள் எங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு 10 பேரோட கடன் தீர்க்க முடியும்னா நாங்களே கையோட பேங்க் கடனை தீர்த்து இவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க சொல்ற இது அந்த பிரச்சனை இத்தனை கோடி கணக்கான ஒரு கடன்னா தயவுசெய்து நான் வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வீன் அண்ட் தே ஷுட் டேக் steps to clear the loans. அவ்வளவுதான். அவங்க கேட்கிற இந்த கோரிக்கைகள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ இல்ல யாராவது இங்கிட்டு ரெப்ரசென்ட் பண்ணி, இப்ப நாங்க ரெப்ரசென்ட் பண்றது இவங்களை நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம். ஆனா கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா யாராவது இந்த கோரிக்கைகள்ல அவங்க நியாயமா கேட்கிற கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகள் ஏத்துட்டு அவங்க வயசுல பெரியவங்க, சின்ன பசங்க போராடினா கூட அது ஒரு ரொம்ப நாள் நீடிக்கும், கஷ்டங்களை தாங்கிக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் கஷ்டங்கள் தாங்க முடியாது. அங்கிட்டு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவோட வீடியோ பார்த்து தான் நாங்கெல்லாம் கிளம்பி வந்தோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இவங்களுடைய கோரிக்கையை ஏற்கிறது இல்லைங்கிறதா அவங்களுடைய பிரச்சனையை. நீங்க எந்த அளவுக்கு இதுல இல்ல அதுதாங்க திரும்பவும் காட்டுறேன். பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களே, அது என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் ரெப்ரசென்ட் தாங்க பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் பண்ற வரைக்கும் நம்ம ரெப்ரசென்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா கன்சர்ன்ட் பீப்புள் only can help us. We can help in a separate way. நடிகர் சங்கத்துல இருக்கிறதுனால நீங்க ஈஸியா கவர்மெண்ட் அணுக முடியும். அதுதான் வந்திருக்கோம் சார். இது ஏன்னா because we need someone to not to represent them, they represent themselves. ஒரு இப்ப பாருங்க, ஒரு ஹரியானால இருந்து வந்திருக்காரு ஒருத்தர், ஷோ சப்போர்ட். அவருக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். அவர் ஒரு எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி தான் சொல்லி அவர் குரல் கொடுக்கிறதுக்கு ஹரியானால இருந்து வந்திருக்காரு. ஹரியானா மட்டும் இல்ல, ராஜஸ்தான், யூபி எல்லா மாநிலத்தும் வந்திருக்காங்க. டெய்லி பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடிட்டு வரீங்க. விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தமாக நடிகர் சங்கமோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரை உலகமோ ஒட்டுமொத்தமா திரண்டு போராட்டம் எதுவும் நடத்துமா? ஏன்னா 11 நாள் ஆயிடுச்சு சார். போராட்டம் விட இதுக்கு தீர்வு காணணும் சார். ஸோ அதனால we should ask the representatives from the government, and the government representatives and the concerned ministry இது சீரியஸான இஷ்யூவா நினைச்சு, அவங்களுக்கும் தெரியும், பட் அது உணர்ந்து இம்மீடியட்டா ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இவங்க மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அவங்க கேட்கறது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இல்ல, மறுபடியும் வயலுக்கு போறது தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நாங்க வயலுக்கு போய் நாங்க வேலை செய்வோம். வேலை செய்யவும் விடாம அவங்க கட்டின கடனுக்கு வட்டி கட்ட சொல்லி அவங்க பண்ற டார்ச், அந்த பிரைவேட் பேங்க்ஸ் பண்ற டார்ச்சர் ஆகட்டும். அவங்க ஒரு அம்மா நகையெல்லாம் ஒட்டுமொத்த நகை தாலி கூட அடமானம் வச்சு அந்த அம்மா எங்கிட்ட உட்காந்துருக்கு. அந்த அம்மா கேட்கறது அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வேவ் ஆஃப் பண்ணீங்கனாலே போதும், எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்கறாங்க. அந்த வழி காட்டுங்க. இல்லங்க, நாங்க கேட்கல சார், தொகையெல்லாம் கேட்கல. எங்களுக்கு பிரதம மந்திரியை போய் பார்க்கணும், அவங்க ஜனாதிபதியை பார்க்கணும். எங்களுக்கு அவங்க மூலியமா எல்லா விவசாய கடன்கள் இப்படி கிடக்கணும் விரும்புறோமோ ஒழிஞ்சு, நடிகர் சங்கம் மட்டும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எத்தனை 7,000 கோடி 8,000 கோடி இருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியது. இவங்க நினைச்சா போய் பிரதம மந்திரியை பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், உடனே பார்ப்பாங்க. நாங்க தான் விவசாய அன்டச்சபிள் பீப்புள், தீண்ட தகாதவர்கள். அவர்களுக்கு
நாங்க தான் வந்து டவுன் ட்ராடன் பீப்புள், இரண்டாம் தர குடிமக்கள். ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க நடிகர் சங்கத்தின் மூலமாக பார்த்து விவசாயிகள் இன்று சட்டை வேசி இல்லாம கோமணத்தோட உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் வந்து சீலை லவுக்கை இல்லாம பாவாடையோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பேசுங்கன்னு இவங்க நினைச்சு இன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாரு. இல்லாட்டி தமிழகத்துல பெரிய போராட்டங்கள் அறிக்கை விட்டு எங்களுக்காக ஆதரவாக 11 நாள் இனிமேல் நாளையிலிருந்து விவசாயி செத்து போறதுக்கு வழியே இல்லை. அந்த செத்து எங்களை சாவல இருந்து தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம். சார், இப்ப இது சம்பந்தமா நீங்க பிரதமரையோ அல்லது மத்திய நிதி அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சரையோ நீங்க பார்க்கறதுக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் சார். அது வந்து இப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பா வந்து நாங்க போய் அவங்களை சந்திக்கணும். கன்சர்ன் மினிஸ்ட்ரி, கன்சர்ன் மினிஸ்டர், கன்சர்ன் அபிஷியல்ஸ் வந்து சந்திச்சு அதுக்கான விஷயத்தை வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி அவங்க வந்து இமீடியட்டா இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது அவங்க வாயால சொல்ல வைக்கிறது தான் எங்களோட முயற்சி. அது இந்த விவசாயிகளை பார்க்கும் போதே நீங்க கண் கலங்கிட்டீங்க. உண்மையாலுமே இந்த போராட்டம் வந்து எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார் உங்களுக்கு? பாருங்க, 11 நாள் ஆச்சு அவங்க. ஆனா ஒரு விஷால ஒரு பிரகாஷ் ராவ் திருவிழா சம்பந்தப்பட்டவங்க இத்தனை மீடியா வரீங்க இல்லையா? இருக்கிறீங்க. பட் அது வந்து இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு நேஷனல் நியூஸ் இல்லையா? இவங்கள சொல்லல. பாருங்க, மீடியா மட்டும் இல்ல, நாங்க விவசாயிகள் ஒண்ணுமே இல்லாம நான் உங்களை சொல்லல. நான் வந்து ஒரு நேஷனல் நியூஸ் சொல்றேன். அல்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை சொல்லுங்க, ஒரு நேஷனல் நியூஸ் ஆக மாட்டேங்குதுல்ல. அது வந்து விவசாயங்கிறது இந்தியன் விவசாயம். ஒரு தெண்டுல்கர் செஞ்சுரி எடுத்தா இந்தியன் ஆகிறாரு. ஒரு சிப்பாய்ங்கிற மாதிரி எந்த நாட்டில் இருந்தாலும், அது கர்நாடகாவோ தமிழ்நாடோ கேரளாவோ இருந்தாலும், இது ஏன் வந்து ஒரு தமிழ்நாடு விவசாயிட்ட பாகுபட்டு பேசுறாங்க? ஏன் ஒரு நேஷனல் மீடியா இவங்களுடைய குரல், இவங்களுடைய அழுகை ஏன் கேட்க மாட்டேங்குது? எத்தனை நாள் அழ முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம வரும்போது இவங்களுக்கு எதாவது சொல்றாங்கல்ல, நம்மளை யாரும் பெரியவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஆதரவு நின்னா, இது காசு இல்லை பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஒன்லி ஒரு லோன் வேவிங் இல்லை. எப்பவுமே நம்ம வந்து ஒரு திட்டம் போடும்போது ஒரு விஷன் இல்லாமல் இருக்கு. ஒரு கிரீன் ரெவல்யூஷன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆறுகளையோ கிணறுகளையோ பராமரிக்கிறத விட்டுட்டு போர்வெல்னு வந்துடுச்சு. பட் லாங் டேர்ம் போய் 2000 அடி போக வேண்டியதா இருக்கு தண்ணிக்கு. அது இல்லை தீவிர வெறும் ஒரு வேவிங் இல்லை, மழை இல்லை. மழை இல்லைன்னும் போது விலை வளர்ச்சி வரல. அதை தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்தாலும் அதுக்கான விலை இல்லை. அப்ப எங்கதான் போவாங்க? இது வந்து ஒரு விஷன் இருக்கிற ஒரு கண்டினியூஸ் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை. இன்னைக்கு வேவ் பண்ணுவீங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் மழை வராது, மறுபடியும் வேவ் பண்ணுவீங்களா? அது இல்லாம ஒரு தொடர்ந்து உட்கார வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மினிஸ்ட்ரியில வந்து எந்த காந்தமும் இல்லாத மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. எல்லாருமே வேற வேற மினிஸ்டர் தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ வந்து ஒரு ஒரு டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா அந்த பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஒரு டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பட் விவசாயி ஸ்ட்ரைக் பண்ண அவரே ஹர்ட் ஆவார். போய் வேலை பார்க்கணும்ல. ஸோ இதை நம்ம எப்பவுமே ஏன் இந்த தீண்டு தகாத ஒரு இடத்துல வச்சிருக்கோம்? அதுக்கு எந்த ஒரு வாய்ஸ் இல்லாம இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜப்பான்ல ஒரு 7% இருக்கிற ஒரு ஃபார்மர்ஸ் வந்து மொத்த நாட்டையே காப்பாத்துறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மாடுக்கு கூட ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இதுக்கு ஜப்பான்ல போய் மாடா இருக்கலாமா இங்க இருக்கிற விவசாயி இருக்கிறத விட? இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு இப்ப பிரகாஷ் ராஜோ விஷாலோ ஒரு நடிகர் சங்கம் எதா பண்ணதுன்னா, இது வந்து 40,000 கோடி கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 7,000 கோடி கொடுத்தா எங்க முடியுறது? 1,800 கோடி கூட எங்க முடியுறது? இன்னைக்கு வந்து போன வருஷம் 2016 நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிக்கு மேல ஒரு கார்பரேட் டாக்ஸ் நீங்க வந்து வேவ் ஆஃப் பண்ண முடியுது. அதுல ஒரு 10% நீங்க கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனை தீரும். அது ஏன் அப்படி தீர்ந்ததுக்காக பாக்குறீங்க? இதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், இதுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இவங்க வந்து நிக்கிறாங்க 11 நாள். நேற்று நைட்டு பார்க்கும்போது உண்மையாக கண்ணில் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம தலைவர் ஆகிறதுக்கு இங்க வந்ததில்லை. என்னோட விவசாயி இன்னைக்கு ஒரு விவசாயின்னு பார்த்தீங்கன்னா ஏன் கூலி ஆகிறான் ஒரு விவசாயி? விவசாயி ஒரு புள்ள ஏன் மறுபடியும் விவசாயி ஆக மாட்டேங்கிறான்? விவசாயி இல்லாம என்ன ஆக போறோம் நம்ம? அதனால அவங்க தான் பேசுவாங்க. பட் அவங்க போராட்டத்துக்கு ஒரு பலம் இருக்கு, ஒரு ஆதரவு இருக்கு. மொத்த மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆதரவுக்கு தான் இங்க வந்திருக்கோம். தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர்ச்சியாக 2வது வாரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இறை பிரபலங்கள் நடிகர் விஷால், நடிகர் பிரகாஷ் ராஜ் நேரில் சந்தித்து அவர்களை கோரிக்கைகள் என்ன என்று கேட்டு பெற்றனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் பேசினார்கள். விவசாயிகளின் கோரிக்கைகள் அடிப்படையான தேவைகளைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதனை நிச்சயமாக மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை பிறகு விரிவாக பார்க்கலாம்.